சனி ரோஹிணி நட்சத்திரம்க்கு வரும்போது உலகத்துல இருக்கிற உயிரினங்களுக்கும் சரி, உலகத்துக்கே சரி, அது ஒரு பேரழிவா கொண்டு வரும் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து மகாபாரதத்துல நடந்த இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா வழி வழியா சொல்லிட்டு வராங்க. இது வந்து இந்த அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கூட நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அப்ப 2001ல அப்படி என்ன பேரழிவு வந்தது? அப்ப சனி வந்து ரோஹிணி நட்சத்திரம்ல இருந்தாரு இல்லையா? அந்த 2001ல தான் 9/11 இன்சிடென்ட் வந்தது. ஃபிளைட் வந்து ட்வின் டவர்ஸை இடிச்ச சம்பவம் இந்த 2001 ஆண்டுல தான் நடந்தது. 1942னாலே உங்க மைண்ட்ல ஒரு விஷயம் வந்திருக்கும், வேர்ல்ட் வார் டூ நடந்த வருடங்கள் தான் அது. வேர்ல்டு வார் 2 எப்போ ஆரம்பிச்சதுன்னா 1939ல ஆரம்பிச்சு 1945 வரைக்கும் வேர்ல்டு வார் 2 நடந்தது. ஆனா அதுல 1942க்கு அவ்வளோ என்ன இம்பார்ட்டன்டான ஒரு மார்க்னு பாத்தீங்கன்னா, வாராகியம்மன் எவ்வளோ ஆண்டுகளா இருக்காங்க. ஆனா போன ஒரு 6 வருடமா அவங்கள பத்தி ரொம்ப ஆக்டிவா நம்ம கேள்விப்படுறோம். அடுத்தது யாரு? பஞ்சுர்லி தெய்வம். காந்தாரால வர பஞ்சுர்லி தெய்வம். இப்ப காந்தாரா சாப்டர் 1 மூவி வந்திருக்கு, காந்தாரா ஃபர்ஸ்ட் பார்ட் போயிருக்கு. இந்த 2 மூவிஸும் பாத்தீங்கன்னா அங்க பஞ்சுர்லின்னு ஒரு தெய்வம் வருது. அந்த பஞ்சுர்லி தெய்வமும் எப்படி இருக்கு? காட்டுப்பன்றி முகத்தோட இருக்கு. நம்ம வாராகி அம்மனோட முகமும் உங்களுக்கு தெரியும், காட்டுப்பன்றி முகம். அப்போ இந்த காட்டுப்பன்றி முகம் இருக்கிற கடவுள்கள் இவங்க 2 பேர் தவிர வாராக மூர்த்தியும் இல்லையா, விஷ்ணுவோட அவதாரம். இவங்க எல்லாருமே ஏன் இப்ப திடீர்னு வந்து அவங்கள பத்தின நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்படுறோம், அவங்கள பத்தி நிறைய பேர் பேசுறதை ஏன் நம்ம கேள்விப்படுறோம்? என்னதான் நடக்குது உலகத்துல? இவங்க திடீர்னு இவ்வளோ நாள் தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு வந்துட்டாங்களா? இல்ல இவ்வளோ நாள் சைலண்டா இருந்த தெய்வங்கள் வந்து இப்ப பாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸா எல்லாரும் முன்னாடியும் வந்து நின்று நான் இருக்கேன்னு காட்டுறாங்களா? என்னதான் நடக்குது? அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நிறைய அஸ்ட்ராலஜிக்கல் இன்சைட்ஸும் இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இது ஒரு போரா ஒரு முக்கியமான விஷயமா வரக்கூடும் அப்படின்றதையும் தான் நம்ம வந்து இங்க எடுத்து சொல்ல போறோம். நீங்க இந்த வீடியோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இதுல வர டேட்ஸ் எல்லாம் நீங்க குறிச்சு வச்சுக்கிட்டாலும் நல்லதுதான். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த நான் இப்போ பண்ற இந்த ரிசர்ச், இந்த ஆஸ்ட்ரோ சைக்காலஜிக்கல் விஷயம் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா லைவான நக்ஷத்ரா கிளாஸ் நடக்குது. கீழே இருக்க லிங்க்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க, மிஸ் பண்ணாதீங்க. லைவ் கிளாஸஸ்க்கு அப்புறம் ரெக்கார்டட் கிளாஸஸ் மட்டும் தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம எப்பவுமே நான் சொல்ற மாதிரி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் ராசி கற்கள் ஜெம்ஸ்டோன் ஃப்ரீ கிஃப்டா கொடுக்குறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது, உங்களுக்கு அந்த ஜெம்ஸ்டோன் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கொஸ்டின்ஸ் அண்ட் உங்களோட வாட் எவர் யூ ஃபீல் அதை நீங்க மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எல்லாருக்குமே முதன்மையா வாராக ரூபம் முதல்ல வந்து எந்த கடவுளுக்கு இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம விஷ்ணு பகவான். அவரோட வாராக அவதாரம், வாராக மூர்த்தி அவதாரம் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபர்ஸ்ட் பன்றி முகத்தோட வந்த அந்த கடவுள் அப்படின்னே சொல்லலாம். அவரு முக்கியமா உலகத்தை காப்பாத்துறதுக்காக வந்தார் இல்லையா? அப்போ இந்த பன்றி முகம் இருக்கிற கடவுள், இந்த பஞ்சுர்லின்னு பாத்தீங்கன்னா கூட காந்தாரா மூவில என்ன பண்றாங்கன்னா அந்த நிலத்தை காப்பாத்துறதுக்காக வராங்க. அந்த நிலம் அந்த மக்களுக்காக இருக்கணும்னு, அந்த மக்களுக்காக அந்த நிலத்தை போராடி வாங்கறதுக்காக வரவங்க தான் அந்த பஞ்சுர்லி தெய்வமும் சரி. சோ இந்த வாராக ரூபம்ல இருக்கிற கடவுள் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில நிலத்தோடையும் சரி பூமியோடும் சரி கனெக்டடா இருக்காங்க. அப்ப நிலத்தோட பூமியோடன் வரும்போது அந்த வாராக ரூபம் என்ன பண்ணுது? ஆல்ரெடி நிலத்தடியில இருக்கிற விஷயங்களை தூண்டி எடுக்கக்கூடியதா இருக்கு இல்லையா? அப்ப நிலத்துக்கு அடியில இருக்கிறது இந்த பூமி, அந்த பூமிக்கு மேல வாழ்ற உயிரினங்கள் அப்படின்னு அவங்க எல்லாரையுமே அவங்க காப்பாத்துறதுக்கு தான் வராங்க. அதுலயுமே முக்கியமா அவங்களோட ஃபோக்கஸ் என்ன இருக்கு? அந்த அந்த உலகம் வந்து மொத்தமா அந்த உலகத்தையே காப்பாத்தணும் அப்படின்றதுதான் அவங்க ஃபோக்கஸா இருக்கு. ஏன்னா நீங்க எவ்வளவு அவதாரங்கள் பார்த்திருக்கீங்க. இப்ப நரசிம்ம அவதாரம் பாத்தீங்கன்னா பிரகலாதருக்காக வராரு இல்லையா, ஒரு டிவோட்டிக்காக வராரு. ஆனா வாராக அவதாரம் அப்படி இல்லை. சரி, அப்ப இது எல்லாமே இந்த தெய்வங்கள் எல்லாம் ஏன் இப்போ அட்டெண்டன்ஸ் போட்ட மாதிரி ஒட்டுமொத்தமா இந்த காலகட்டத்துல வராங்க? இதே மாதிரி நிலத்துக்கோ இல்ல பூமிக்கோ இல்ல பூமிக்கு அடியில இருக்க விஷயத்துக்கோ ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் நடக்க போகுது. அதோட ரிசர்ச்சை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அஸ்ட்ராலஜிக்கலா வந்து ரிசர்ச் பார்க்க போறோம். சரி, அப்போ இந்த ரிசர்ச் என்னன்னா
ஒரு விஷயம் சொல்லுவாங்க, குருஷேத்திர போர் நடந்தது இல்லையா, மகாபாரத போர் நடந்தது. அந்த மகாபாரத போர் நடந்தப்போ அங்க அங்க இருந்த நம்மளோட விஷ்ணு அவதாரம் யாரு? கிருஷ்ணர். கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா கர்ணர் கிட்ட போய் கேக்குறாரு, கர்ணா, நீ துரியோதனன் கூட இருந்து போர் புரிஞ்சனா நிச்சயமா இந்த இந்த வர போருன்றது பேரழிவை கொண்டு வரும். நீ பாண்டவர்கள் பக்கம் வந்துட்டனா இந்த போரே வராம நம்ம நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் கர்ணர் கிட்ட போய் கேட்கிறாரு. அதுக்கு கர்ணன் என்ன சொல்றாருன்னா, இல்ல, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனாலும் என்னால பண்ண முடியாது. ஏன் நண்பனை விட்டுட்டு என்னால பாண்டவர்கள் பக்கம் வர முடியாது. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த போர்ல நான் இறந்துடுவேனும் எனக்கு தெரியும். இந்த போறனால் பேரழிவு வரும்ன்றதும் தெரியும். எதனால எனக்கு தெரியும்னா, சனி ரோஹிணி நட்சத்திரம்க்கு வராரு. சனி ரோஹிணி நட்சத்திரம்க்கு வரும்போது உலகத்துல இருக்கிற உயிரினங்களுக்கும் சரி, உலகத்துக்கே சரி, அது ஒரு பேரழிவா கொண்டு வரும் அப்படின்றது எனக்கு தெரியும். அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வந்து மகாபாரதத்துல இருந்து நடந்த இந்த கதையை வந்து பாத்தீங்கன்னா வழி வழியா சொல்லிட்டு வராங்க. இது வந்து இந்த அஸ்ட்ராலஜி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் கூட நீங்க கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா, சனி எப்ப ரோஹிணி நட்சத்திரத்துல வருதோ அப்ப பூமிக்கு அழிவு வரப்போகுதுன்றத நோட் பண்றாங்க இல்லையா, அங்க அதை குறிக்கிறாங்க. அப்போ இது உண்மையா சனி ரோஹிணியில வரும்போது இந்த அழிவு வருமா அப்படின்ற அந்த கேள்வி உங்களுக்கு வருது இல்லையா, அதே கேள்விதான் எனக்கும் வந்தது. நான் அந்த ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். அப்ப பாத்தீங்கன்னா நம்ம இன்னும் பின்னோக்கி போய் பார்க்கலாம். பின்னோக்கி போய் பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ரோஹிணி நட்சத்திரத்துல சனி பகவான் இதுக்கு முன்னாடி எப்ப இருந்தாருன்னா 2001 ஆண்டு இருந்தாரு. 2001. அப்ப 2001ல அப்படி என்ன பேரழிவு வந்தது? அப்ப சனி வந்து ரோஹிணி நட்சத்திரம்ல இருந்தாரு இல்லையா, அதாவது சனி பெயர்ச்சி, இந்த கோச்சார சனி ரோஹிணியில இருந்தாரு. என்ன அழிவு வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 2001ல தான் 9/11 இன்சிடென்ட் வந்தது. அதாவது ட்வின் டவர்ஸ், யூஎஸ்ல இருக்கிற ட்வின் டவர்ஸ், அந்த ட்வின் டவர்ஸை வந்து என்ன பண்ணாங்கன்னா டெரரிஸ்ட் ட்வின் டவர்ஸை இடிச்சுட்டாங்க. அந்த 9/11 டெரரிஸ்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க இல்லையா, ஃபிளைட் வந்து ட்வின் டவர்ஸை இடிச்ச சம்பவம் இந்த 2001 ஆண்டுல தான் நடந்தது. அந்த சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கும் பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரத்துல சனி இருந்தாரு. இன்னும் சில பிளேஸ்மெண்ட்ஸ் இருந்தது, பட் ஆன் த மெஜாரிட்டி பாத்தீங்கன்னா அந்த சனி வந்து அந்த வருஷத்துல ரோஹிணி நட்சத்திரத்துல தான் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த நிகழ்வு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, ஆப்கானிஸ்தானுக்கும் யூஎஸ்க்கும் அந்த போர் வந்து கண்டினியூ ஆறதை வந்து லைக் தொடர்றதை வந்து குறிச்சுது. யூஎஸ் ஆர்மி என்ன பண்ணாங்க, போய் ஆப்கானிஸ்தான் ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்களுக்கு வந்து பயங்கர இடையூறு இருந்தது, நிறைய பிரச்சனைகள் வந்தது. அவங்க அவ்வளவு சீக்கிரம் அங்க இருந்து போகல. இது எல்லாமே நமக்கு தெரியும். சரி, இது நம்ம இப்ப இருந்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி சனி ரோஹிணியில இருந்தது இந்த நிகழ்வு. அதுக்கும் முன்னாடி 30 வருஷம் சனி பகவான் மாறுறாரு இல்லையா, அப்ப அதுக்கும் முன்னாடி எப்ப ரோஹிணியில இருந்தாருன்னா அந்த இயர் தான் 1971. அப்போ அந்த 1971 அண்ட் பார்ஷல் ஆஃப் 1972 இந்த வருடங்கள்ல வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா 1971ல தான் இந்தோ பாகிஸ்தான் வார் வந்தது அண்ட் பங்களாதேஷ் வந்து பிரிஞ்சு வந்தது. அதே மாதிரி இந்த 1971 அண்ட் 1972ல வியட்நாம் வார், ரொம்ப வருடங்களா நடந்துட்டு இருந்த வியட்நாம் வார் பீக்குக்கு வந்துட்டு இருந்தது, அதாவது பீக்ல இருந்தது அந்த வார். ஸோ இந்தோ பாகிஸ்தான் வார் உங்களுக்கு நல்லாவே தெரியும் எவ்வளவு ஒரு உச்சக்கட்ட ஒரு போரா இருந்தது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அது கரெக்டா சனி ரோஹிணியில இருக்கும் போதுதான் நடந்திருக்கு. சரி, அப்ப அதுக்கும் முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஒரு 30 வருஷம் பின்னோக்கி போய் பார்க்கலாமே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி சனி வந்து ரோஹிணி நட்சத்திரம்ல இருந்தது 1942. 1942னாலே உங்க மைண்ட்ல ஒரு விஷயம் வந்திருக்கும், வேர்ல்டு வார் 2. வேர்ல்டு வார் 2 நடந்த வருடங்கள் தான் அது. வேர்ல்டு வார் 2 எப்ப ஆரம்பிச்சதுன்னா 1939ல ஆரம்பிச்சு 1945 வரைக்கும் வேர்ல்டு வார் 2 நடந்தது. ஆனா அதுல 1942க்கு அவ்வளோ என்ன இம்பார்ட்டன்டான ஒரு மார்க்னு பாத்தீங்கன்னா 1942ல தான் வேர்ல்டு வார் 2 பீக்ல இருந்தது. ஸோ 39ல இருந்து 45 வரைக்கும் நடந்திருந்தாலும் 1942ல தான் சனி ரோஹிணியில இருக்காரு. 1942ல தான் வேர்ல்டு வார் 2 வந்து பயங்கர பீக்ல இருந்தது. அப்போ இந்த சம்பவங்கள் எல்லாமே ஒவ்வொரு தடவையும் சனி ரோஹிணியில வரும்போது, ஒவ்வொரு 30 வருடங்களுக்கு ஒரு தடவை சனி பகவான் ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வரும்போது, அதாவது ரிஷப ராசியில இருக்கிற ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வரும்போது இது நடக்குது இல்லையா. இதே மாதிரி
ஃபியூச்சர்ல இப்பத்துல இருந்து பார்க்கும்போது எப்போ சனி ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வராரு அப்போ இதே வருமான்னு கேட்டீங்கன்னா பார்க்கலாம். இப்போ சனி அடுத்தது ரோஹிணி நட்சத்திரத்துக்கு வர்றது எப்போனா 2030. 2030ல இந்த 2030, 2031, 2032 இந்த 3 ஆண்டுகளுமே ஒரு சில மாதங்கள் வந்து சனி ரோஹிணியில வராரு. எப்பெல்லாம் நான் சொல்றேன் அந்த டேட்ஸோட நோட் பண்ணிக்கோங்க. ஜூலை 6th இருந்து டிசம்பர் 10, 2030லையும், மார்ச் 24th இருந்து ஜூலை 14th, 2031லையும், ஜனவரி 4th இருந்து மார்ச் 27, 2032லையும் சனி ரோஹிணி நட்சத்திரத்துல வர போறாரு. அப்போ ஏற்கனவே நீங்க பாத்தீங்க, ஒரு தடவை இந்தோ பாக் வார் வந்தது, இந்தோ பாகிஸ்தான் வார், ஒரு தடவை வேர்ல்டு வார் 2 வந்தது, இன்னொரு தடவை டெரரிஸ்ட் அட்டாக் ட்வின் டவர்ஸ் மேல வந்தது யூஎஸ்ல. அது மட்டும் இல்லாம அதை கண்டினியூ பண்ணி யூஎஸ் ஆப்கான் போரும் வந்தது, வாரும் வந்தது. சரிங்களா? சரி, இப்போ இந்த டைம் பீரியட்ல என்ன மாதிரியான விஷயங்கள் வரக்கூடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது இன்னும் 5 years இருக்கு, வெரி லாங் டைம். ஆனாலும் நம்ம ஓரளவுக்கு ஸ்பெகுலேட் பண்ணலாம் இல்லையா? ஓரளவுக்கு வந்து இப்போ இருக்கிற நிலவரத்தை வச்சு நம்ம என்ன வரப்போகுதுன்னு ஸ்பெகுலேட் பண்ணலாம். ஏன்னா அந்த டைம்ல வந்து இன்னும் டீப்பரா ரிசர்ச் பண்ணா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும். பட் இப்ப கரண்டா இருக்கிற விஷயங்கள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி இப்ப ஜியோ பாலிட்டிக்ஸ்ல நடக்கிற விஷயங்கள் ஓரளவுக்கு டுவர்ட்ஸ் அ வார் மூவ் ஆயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. எத்தனை பேர் நியூஸ் ஃபாலோ பண்றீங்க? எத்தனை பேர் யூஎஸ் இந்தியா, யூஎஸ் சைனா நியூஸ் ஃபாலோ பண்றீங்களோ உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். யூஎஸ் வந்து டேரிஃப் வார்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. இந்தியா மேல 50% டேரிஃப், இப்ப ரீசெண்டா சைனா மேல 100% டேரிஃப் அப்படின்னு டேரிஃப் வார்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. அதாவது இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டே பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு யூஎஸ் இந்த கண்ட்ரீஸை கொண்டு வராங்க. ஏன்னா யூஎஸ்ல தான் பையிங் பவர் அதிகம். ஆப்வியஸா யூஎஸ் மார்க்கெட்டுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரியும் போய் விற்கணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அங்கதான் மக்கள் வந்து அதிக விலை கொடுத்து வாங்குவாங்க. இப்ப இந்தியாவில வந்து எக்ஸ்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா பண்றது யூஎஸ்க்கு பண்ணணும்னு நினைப்பாங்க. அது எல்லாமே டேரிஃப் பேஸ்டான விஷயங்கள்ல வருது. இப்போ இவ்வளோ தூரம் வந்து டேரிஃப் ரேட் போட்டதுமே இந்தியாவும் சரி சைனாவும் சரி யூஎஸோட அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ன்றது பண்றது கொஞ்சம் கஷ்டமாயிடும் இல்லையா? இது ஏன் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஎஸ் இவ்வளோ டேரிஃப் போடணும்? அவங்களுக்கு என்ன நெசசிட்டி? ஏன் இவ்வளோ டேரிஃப் வந்து யூஎஸ் வந்து இந்தியா மேலேயும் சைனா மேலேயும் போடணும், இல்ல மீதி கண்ட்ரிஸ் மேல? என்ன நடக்குது பிஹைண்ட்னு பாத்தீங்கன்னா, சைனா கிட்ட ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அப்படி என்ன அட்வான்டேஜ்னா, சில ரேர் எர்த் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து அதோட ரிசோர்ஸஸும் சரி, அதாவது அந்த மினரல்ஸையும் சரி, அந்த மினரல்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ற அந்த ப்ராசஸும் சரி, அந்த ப்ராசஸ் வந்து ரிசர்ச் பண்ணி அதை டெவலப் பண்ணியிருக்கிறதும் சரி, இது எல்லாமே சைனா பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ரேர் எர்த் மினரல்ஸ்ல அப்படி என்ன இருக்கா? அந்த அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் இருந்தாலும் சரி, அதோட ப்ராசஸ் பண்ணாலும் சரி, சைனாக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் தான் எல்லாத்தோட மூலப்பொருள்னே சொல்லலாம். முக்கியமா உங்களுக்கு ஏஐ வச்சு நீங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்றதுக்கான அந்த சிப்ஸ், அந்த ஜிபியூ சிப்ஸ், கிராஃபிக் யூனிட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ப்ராசஸிங் யூனிட்ஸ், அது பண்றதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் வேணும். ஜிபியூ பண்றதுக்கு வேணும். எலக்ட்ரிக் கார் வருதுன்னா அந்த பேட்டரிஸ் பண்றதுக்கு வேணும். ரோபோட்ஸ் வருதுன்னா அந்த ரோபோட்ஸ் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இது வேணும். இந்த ப்ராசஸ் அவங்க டெவலப் பண்ணிருக்க ரிசர்ச் வேணும். அது மட்டும் இல்லாம நீங்க இப்போ போர் விமானங்கள், ஃபைட்டர் ஜெட்ஸ் மாதிரி பண்றதுக்கும் சரி, சைனா கிட்ட இருக்கிற அந்த ரேர் எர்த் மினரல்ஸ் அண்ட் அந்த மினரல் ரிசர்ச் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வேணும். இந்த விஷயத்துல யூஎஸ் லேக் ஆறாங்க. இந்த விஷயத்துல அவங்க லேக் ஆறதுனால அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சைனா ஒரு சூப்பர் பவரா, எல்லா வேர்ல்ட் லெவல்ல எல்லா கண்ட்ரீஸையும் டாமினேட் பண்ற ஒரு சூப்பர் பவரா, இன்க்ளூடிங் யூஎஸ் டாமினேட் பண்ற ஒரு சூப்பர் பவரா வந்துடுவாங்களே அப்படின்ற ஒரு பயம் யூஎஸ்க்கு இருக்கு. அப்போ இந்த பயம் வந்து நாள் போக போக, வருடம் போக போக அது அதிகமாயிட்டே இருக்கு. இந்த ஒரு ரீசனாலதான் யூஎஸ் வந்து பாத்தீங்கன்னா, கனடாவை எங்க கூட வந்து சேர்ந்துருங்க, கிரீன்லாண்டை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஏன்னா கனடாலையும் கிரீன்லாண்ட்லயும் சரி இந்த மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ இதுக்கு அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், அந்த ப்ராசஸிங் யூனிட்ஸ் பண்ணணும். இது எல்லாமே யூஎஸ்க்கு இன்னும் இருக்கு. அவங்க அதெல்லாம் இன்னும் பண்ணி முடிக்கல. அப்போ இது வருடங்கள் போக போக இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் எங்க இருக்கு? பூமிக்கு அடியில இருக்கக்கூடிய விஷயங்கள்.
இந்த பூமியும் சரி, பூமியில அடியில இருக்கக்கூடிய விஷயங்களும் சரி, பாதுகாக்க யார் இருக்கான்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த வாராக ரூபம் இருக்க கடவுள் எல்லாருமே இருக்காங்க. சோ இதுக்காக ஒரு போர் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. முக்கியமா இந்த 2030 முன்னாடி நடந்த போர்கள் மாதிரி இந்த 2030, 2031, 2032 நான் சொன்ன அந்த மந்த்ஸ்ல இதுக்கு ரிலேட்டடான விஷயங்கள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இது இல்லைன்னா இட் கேன் பி சம்திங் எல்ஸ் டூ. பட் அந்த பீரியட்ஸ் எல்லாமே கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய பீரியட்ஸ். இருந்தாலுமே இவ்வளோ தூரம் இந்த டைம் பீரியட்ல நாங்க இருக்கோம் அப்படின்னு இவ்வளோ தெய்வங்கள் எழுந்து அருளி இருக்காங்கன்னா அது சாதாரணமா நம்ம எடுத்துக்கூடாது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்காங்க. எப்பவுமே ஒரு 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 எந்த ஒரு கதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்க ஒரு தெய்வம் வந்து அவதாரம் எடுக்கிறாங்கன்னா அங்க ஏதோ ஒண்ணு அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு, அதை நான் காப்பாத்துறேன் அப்படின்றதுக்காக தான் அந்த அவதாரம் எடுக்கப்படுது. இல்ல ஏதோ ஒண்ணு தப்பா போயிட்டு இருக்கு, அதை நான் சரி பண்றேன் அப்படின்னு தான் அந்த அவதாரம் எடுக்கிறாங்க. அப்ப இவ்வளவு தெய்வங்களும் அவதாரம் எடுத்து இப்ப வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க இந்த விஷயத்த பார்த்துப்பாங்கன்னு அர்த்தம். சோ அவங்கள நம்புங்க. அண்ட் நீங்க வந்து இவ்வளவு நாளா நான் இந்த கடவுள்ல யாரையுமே கும்பிட்டது இல்லை அப்படின்னா நீங்க வந்து அவங்களை கும்பிட ஆரம்பிக்கிற நேரம். தேங்க்யூ ஸோ மச்.